பிரபு, காடெல்லாம் தேடினோம், அனைவரையும் விசாரித்தோம். ஆனால் எங்கும் யயாதி ராஜாவின் தடயம் கூட இல்லை. ஒருவேளை அந்த பிரளய பூகம்பத்தில் யயாதிக்கு மரண ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படி சொன்னாரே. நாராயண நாராயண. முனீந்திரா, நமஸ்காரம். எங்கிருந்தோ வருகை? லோக கல்யாணார்த்தம் திரிலோகம் திரிகிற எனது போக்குவரத்திற்கு கட்டுதிட்டமும் எதுவும் உண்டோ ராமச்சந்திரா? எப்போது எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு என் வருகை தப்பாது. நிந்தனையும் தூற்றுதலும் பொறுத்து சொல்ல வேண்டியதை சொல்வதும் தப்பாது. நாராயண. முனிவரே, உங்கள் லோக சஞ்சாரத்தில் யயாதி எங்கேனும் தென்பட்டாரா? யயாதி? காசிராஜன் யயாதி தானே? நாராயண. ஆமா, அவருக்கு ஏதாவது அபாயம் கிடையாது, நல்ல க்ஷேமத்தோடு இருக்கிறார். எங்கே? கிஷ்கிந்தையில். கிஷ்கிந்தை. இனியும் என்ன? அங்கே நமது ஆஞ்சநேயன் இருக்கிறானே, எதற்கு? உங்களோடு போருக்கா? அந்த யயாதியின் உயிர் கெட்டிதான். இல்லாது போனால் அஞ்சனா தேவியின் தஞ்சம் கிடைக்குமா? ஆஞ்சநேயன் அபயம் அளிப்பானா? என்ன சொன்னீர் முனீந்திரா? என்ன சொன்னீர்? ஆருதி அபயம் அளித்தானா? என் பிரதிக்கை தெரியாது போனதா? முதலில் தெரியாது போனாலும் நான் கூறிய பிறகேனும் ஒதுங்க வேண்டியதுதானே. பித்ருவாக்கிய பரிபாலனம் ஸ்ரீ ராமனுக்கு எத்தனை சிறப்போ, மாத்ருவாக்கிய பரிபாலனம் தனக்கும் அத்தனை முக்கியம் என்கிறான். அத்தனை அகம்பாவமா? அரசகட்டலில் அமர்ந்துள்ள சார்வபௌமன் எங்கே? வாத சேவை செய்யும் தொண்டன் எங்கே? நாராயண. ராமராஜ்யம் புனித மிகுந்த நாடென்றது என்றோ தீர்ந்தது. இப்போது எல்லோரும் தலைவர்களே. ராமநாம ஜபம் செய்யும் ஒவ்வொருவனும் மகாதீரன். எல்லோரும் இந்நிலையை அடைய சந்தர்ப்பம் அளித்தது ராமச்சந்திரன் தானே. அவகாசம் கிடைத்தவுடனேயே அருகதையும் வந்து விட்டதா? அத்தனை அகங்காரமா? முனிவர், என் மகாபக்தனான ஹனுமான் என்னையே அலட்சியம் செய்து விட்டான். கால மகிமை. சந்தேகமா? இல்லாது போனால் உன் பக்தனை வதைப்பதாக நீயே பிரதிக்க செய்வாயா? உன் பரமபக்தனான மாருதி உன்னையே எதிர்க்க துணிவானாராமா? அதற்குரிய பலனையும் கூட அனுமதிக்க வேண்டும். அண்ணா, ஆணையிடுங்கள். அந்த யயாதியையும் அனுமானையும் சமஸ்த வானவ சமூகத்தோடு பிடித்து கட்டி வந்து உங்கள் பாதங்களில் பணிய வை. தம்பி லட்சுமணன், ஆவேசப்பட வேண்டாம். ஆஞ்சநேயின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். தன் குற்றமனைத்தும் திருத்திக் கொண்டு சரண் அடைவான். நியாயம்தான். ஆனால் அது நடக்க வேண்டுமே. நாராயண் நாராயண். பிரபு, தாத்தா ஜாம்பு வந்தா. சுஷேனா, பிரபு சுக்ரீவா. அனுமான், எதற்காக இந்த பதற்றம்? நினைக்க முடியாத விபரீதம் ஏற்பட்டு விட்டது. விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி பக்தனான யயாதியை வதைப்பதாக சபதமிட்டிருக்கிறார் ரகுராமன். அந்த விஷயம் தெரியாது என் மாதாவின் வாக்கை காப்பாற்ற யயாதிக்கு அபயமளித்து விட்டேன். இந்த தர்ம சங்கடமான நிலையில் என் கடமை என்ன என்று நீங்களே நிர்ணயிங்கள். நிர்ணயிக்க என்ன இருக்கிறது? கொடுத்த வாக்கை காப்பாற்ற நாம் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும். அகில அரக்கர் குணமளித்த ரகுவீரனோடு யுத்தம் செய்வது கொல்லிக்கட்டையால் தலையைச் சொறிவதாகாதா? என்றால் சரணாகதனை காப்பாற்றாது விடுவது தர்மமா? இந்த தர்ம அதர்ம பிரச்சனை எதற்கு? கிஷ்கிந்தை ஸ்ரீராமன் தந்த ராஜ்யம். சுக்ரீவன் ஸ்ரீராமனாலான அரசன். அந்த எம்பெருமான் தயவால் எத்தகைய கேடுமில்லாது வாழ்ந்து வருகிறோம். அண்ணலை எதிர்க்கிற நினைப்பே கிஷ்கிந்தைக்கு ஆகாது என்றால் முடிவுதானத்தை திருத்திக் கொண்டு யயாதியை ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது. சுக்ரீவா, உன் அபிப்பிராயமும் இதுதானா? இதையன்றி என்னதான் செய்ய இருக்கிறது? யயாதிக்காக நம் வானர ஜாதியையே பலி கொடுப்பது சாத்தியமா? ஜாதியின் பெயரால் பங்கம் விளைவிப்பதா? பிரபு சுக்ரீவா, என் ஒருவனுடைய நீதி என் ஜாதியை பலியிடக்கூடாது. அது என் பிரச்சனை. நிரபராதிகளான நம் குற்றம் ஸ்ரீராமனின் சோபாகினியினால் அழியக்கூடாது. என் முயற்சியை நானே செய்கிறேன். யயாதியை காப்பாற்றிய தீர்வேன். ஸ்ரீராம பக்தருக்கு ஸ்ரீராம பக்தர்களே சர்வது என் தாய் சீதா பிராட்டியின் வாக்கு பலிக்கட்டும். இல்லையே என் சுவாமியை எதிர்த்து நின்ற குற்றம் என்னை பொசுக்கி அழித்து விடட்டும். வருகிறேன் பிரபு. ஆஞ்சநேயா, நீ இல்லாத இந்த கிஷ்கிந்தை எதற்கு? தர்மஸ்வரூபனான உன் நடுநிலையை எதிர்த்து இந்த பெரியவர் என்னதான் முடிவெடுத்தாலும் வாழ்வோ மரணமோ உன்னை பின்பற்றுவதே என் முடிவு. ஆவேசமாகாது. வீராதி வீரன ஸ்ரீராமருடன் விரோதம் சாமான்யம் என்று நினைத்தாயா? ஸ்ரீராமன் மகாவீரனாக இருக்கலாம்.
ஆனால் ஆஞ்சநேய நமது ஜாதிக்கே கீர்த்தி தந்த மகான். தர்மத்திற்காக பகவானையும் எதிர்ப்பதற்கு துணிந்த தர்மமூர்த்தி. நமது வானர ஜாதியே இல்லை, இந்த அகிலமும் கூட அவரது தர்மத்திற்கு தலைவணங்க வேண்டியதே. கண்ணே அங்கதா, பிரபுவுடன் யுத்தம் பொருத்தமில்லை என்றேனே அன்றி ஆஞ்சநேயனின் நியாயத்தை மறுக்கவில்லை. நாம் வேண்டுவது சாந்தியே என்று தவறமில்லையே. ஆனா நாமே ஜாதிக்கு அபயமளித்தோம் என்று தெரிந்ததும் தாசரதியான பிரபு தன் பிரதிஜையை மனமுவந்து விட்டுக் கொடுக்க மாட்டாரா? அனுமான், நீயே சுவாமியிடம் போய், பிரபு, நானா? இத்தனை அபச்சாரம் புரிந்த நான் என் சுவாமியின் எதிரில் நிற்க இயலுமா, நின்று பேச இயலுமா? ஆகையால் தூது ஒன்றே நமக்கு வழி. அங்கதா, அதற்கு நீயே சமர்த்தன். கபிகுல மீது கிருபை வைக்கும்படி நமது சார்பில் ஸ்ரீ ராமபிரானிடம் விண்ணப்பம் செய். பெரும் பாக்கியம். அங்கதா, என் சங்கட மனநிலையை அந்த கருணாநிதியிடம் அறிவித்து எப்படியேனும் சமாதானம் செய்து வை. அங்கதா, இந்த மாருதியின் மேல் எப்போதும் அன்பு குறைய வேண்டாம் என்று அன்னை சீதா பிராட்டியிடம் சொல். அங்கதா, நீ இங்கு வர காரணம்? தற்சமயம் கிஷ்கிந்தை ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறது. பிரச்சனைக்கு பரிகாரம் பிரபுவிடமே உள்ளதென்று விண்ணப்பித்துக் கொள்ள வந்தேன். என்ன அது? பரமாத்மா தங்கள் பக்தியிலே திளைத்த யயாதி ராஜரை பிராணாபாய நிலையிலிருந்து காப்பாற்றி எங்கள் அஞ்சனா மாதா தீர்க்காயுசோடு வாழ்கவென வாழ்த்தினார். மாத்துரு வாக்கிய பரிபாலனான மாருதி அம்மையின் ஆணையை அனுசரித்து அபயம் அளித்தார். பிறகு அந்த யயாதியை விசாரித்ததில் அந்த கடூர சபதம் புரிந்துள்ளது தாங்கள்தான் என்று தெரிந்தது. ஆஞ்சநேயன் துயரப்படுகின்றான். குற்றம் புரிதல் சகஜம், திருத்திக் கொள்வது புத்திசாலிக்கு அழகு. தன் பிறகும் கூட யயாதியை ஒப்படைக்கவில்லையே ஆஞ்சநேயன். தீனபாந்தவா, சரணாகதனுக்கு அபயம் அளித்து மீற முடியுமா? இந்த ராமன் வதைப்பதாய் சபதம் செய்தது தெரிந்தும் கூட யயாதி இருக்கிறானா அனுமான்? முதலிலே தெரிந்திருந்தால் இந்த கொடுமை ஏற்படுமா? தெரியாது செய்த காரணத்தினாலே தான் பரமபக்தரான யயாதியையும் பாததாசன் மன்னிக்கும்படி வேண்ட எங்கள் வானர ஜாதியின் சார்பில் தங்கள் சன்னு வந்தேன். கட்சியை எடுத்துரைத்தல் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் பண்ணிய பிரதிஜையை விட்டு விடுவேன் என்பதாலும் யூகம். தேவதேவா, நீங்கள் நினைத்தால் யயாதியை ரட்சிக்க முடியாதா? மாருதியை மன்னிக்க முடியாது. ராம சபதம் அத்தனை அற்பமாகிவிட்டதா ஆஞ்சநேயனுக்கு? ஸ்ரீராமச்சந்திரா, மாருதியின் சித்த சுத்தி சுவாமி பக்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிந்து விட்டது. பிரபுவை எதிர்த்து அபயம் அளித்தவுடனேயே அகம்பாவம் தெரிந்து விட்டது. ஆஞ்சநேயன் இப்படி துரோகியாவான் என்று நம்பவில்லை. ஹரிஹரி, நிரந்தர ராமநாம தியானமே பரமாத்மன எண்ணிய மாருதி மேலா இத்தனை பழி? தயவு வேண்டி நிற்கும் தாசன் மேலா உங்களுக்கு குரோதாவேசம்? ஸ்ரீராமச்சந்திரா, வரமிறங்குங்கள் பிரபு. அங்கதா, இந்த ராமன் தர்மமிக்கவன். பிரபு, யயாதி நிரபராதி, முக்கிய உங்கள் பக்தர். அத்தகையவரை வதம் செய்ய நியாயமா? அரசர் முன் தூது வந்த உனக்கு நியாய அநியாய விவாதம் எதற்கு? சொல்ல வேண்டியது முடிந்ததல்லவா? இனி வந்த வழியே போகலாம். அங்கதா, குருவை திரஸ்கரித்து குற்றம் புரிந்துவிட்ட யயாதி தண்டனைக்குரியவன். பக்தன் என்று விட்டு விடுதல் அரச தர்மத்திற்கே களங்கம். குற்றவாளிக்கு சரணமளித்த உங்கள் வானர ஜாதி நீதியையே மீறிவிட்டது. இந்த தவறான முறையை நான் ஏற்க முடியாது. தட்சணமே யயாதியை ஒப்படைத்து செய்த அபராதத்திற்கு மன்னிப்பு வேண்டினால் சரி, இல்லையே பலன் முழுதும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆஹா, காலமகிமை! அநாதைகளை காப்பாற்றும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அபயம் கோரி வந்த பக்தர்களின் முறையீடு நிராகரிப்பதா? இனி நரவானரம் மோதுதலன்றி வழி இல்லை போலும். இவ்வளவுக்கு வந்தபின் சமாதானத்திற்கு வழியில்லை. பிரபுவை அலட்சியம் செய்த உங்களுக்கு போர்க்களம் ஒன்றேதான் சரியான புகலிடம். ராமானுஜா, எதற்கு வீண் பிரசங்கம்? வானரர்கள் கோழைகள் அல்ல. தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் தவிர எதற்கும் வழங்க மாட்டார்கள். ஜெய் ஸ்ரீராமா. பிரதிஜையை முடித்தலே முக்கியமானது என்று நினைக்கிறார் தாயே.
தர்மபாலனும் எத்தனை நிஷ்டூரமானது, எத்தனை கடினமானது. யயாதிக்கு தான் அளித்த அபயம் அறியாது செய்த அபச்சாரம் என்று அனுமான் விண்ணப்பித்துக் கொண்டானே. இந்த தொண்டனுக்கு தயவு காட்டுகள் என்று முறையிட்டுக் கொண்டானே. ஆனால் அந்த பகவானின் மனம் விட்டதே தாயே. அம்மா, அங்கே ஹனுமான் கண்ணீரும் கம்பலையுமா துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனையை நீங்களாவது அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு பிரார்த்திக்கின்றார். தன் உள்ளத்தையே திறந்து உங்கள் பாத சந்நிதியில் வைத்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். தந்தை மகனுக்கு மத்தியில் வந்த இந்த பிணக்கை தாயே நீங்களே தீர்க்க வேண்டும். அங்கதா, இது தந்தை மகனுக்கு மட்டும் இல்லை, இந்த தாய்க்கும் கூட அக்னி பரீட்சை. எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். அம்மா, இந்த தூதின் பலனை கேட்டவுடனேயே அனுமானுடைய உள்ளம் தகர்ந்து போகுமே. ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆவேசத்தால் கவிகளும் அழித்து விடுமே. உங்கள் இனிய பார்வை ஒன்றிருந்தால் பிரளயம் கூட அடங்கிவிடும். அன்னையே அங்கதா, தர்மபலமே தெய்வ பலம். ஹனுமான் புத்தியுடையவன், தன் கடமையை தானே நிர்ணயித்துக் கொள்வான். யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அந்த பரமேஸ்வரனே காப்பாற்றுவார். உங்கள் ஆசீர்வாதம் தாயே. அம்மா, என்னுடைய பதியும் பிள்ளைகளும் எங்கிருக்கிறார்களோ தெரியாது போனாலும் உன் புனித சக்தி துயரத்திலிருந்து காப்பாற்றும் என்ற ஒரே ஆசையோடு வாழ்ந்து வந்தேன். இன்று என் பதி ஹனுமானிடத்தில் சேமமாக இருப்பதை கேட்டு ஆனந்தித்தேன். ஆனால் அதற்குள் சுவாமியின் யுத்த முடிவு இந்த பேதையின் உள்ளத்தை தகர்த்தது தாயே. மகாபக்தனும் பிரபுவுக்கு தொண்டனுமான ஆஞ்சநேயன் பிரார்த்தனையே வீணானதே. நமக்கு இனி ஏது வழி? எனக்கு வாழ்க்கையே கசந்தது. சுமங்கலியாகவே பிராணனை விடுகிறேன். அம்மா, அமங்கல வார்த்தை வேண்டாம். உன் பதிவிரதமே உன் பதிக்கு துணை நிற்கும்.